அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சமண மதமும் பௌத்த மதமும் பரவியிருந்த காலத்தில் சைவ சமயம் தழைத்தோங்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானால் 7ஆம் நூற்றாண்டு ஆட்கொள்ளப்பட்டவர்தான் திருநாவுக்கரசர். பிற்காலத்தில் நம்முடைய மருளை நீக்கக்கூடியவர் என்று தெரிந்துதானோ என்னவோ பெற்றோர்கள் அவருக்கு மருள் நீக்கியார் என்று பெயரிட்டனர். இவருடைய தமக்கையார்தான் திலகவதியார். தம்பிக்காகவே தன் உயிரை மாய்த்து கொள்ளாமல் கணவர் இறந்த பின் கைமை கோலம் கொண்டு வாழ்ந்த உத்தமமான பெண். சிவனை வழிபட்டு சிவத்தொண்டுகள் செய்து அறநெறியில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சமண மதத்தினர் மருள்நீக்கியாருடைய அறிவாற்றலை கண்டு தலைமை குருவாக அவர்கள் மதத்தில் சேர்த்தனர். திலகவதி தன் தம்பி பிற மதத்தை தழுவியதை நினைத்து வருந்தி அழுது தினமும் திருவதிகை வீரட்டானேஸ்வரரிடம் முறையிட்டார். எப்படியாவது அவரை திருத்தி மறுபடியும் சிவனை வழிபட செய்ய வேண்டும் என்று தினமும் சிவபெருமானிடம் மன்றாடி அழுது வேண்டுவார். சிவபெருமான் திலகவதியார் கனவில் தோன்றி திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் என்று கூறி மறைந்தார். கடுமையான வயிற்று வலியால் துடித்த திருநாவுக்கரசரை வீரட்டானேஸ்வரர் முன்பு சென்று பாடல் பாடச் சொன்னார். வயிற்று வலியின் கொடுமையை கூற்றாயினவாறு விளக்ககளிர் என்ற பாடலில் பாடினார். இறைவன் திருவுளம் கனிந்து திருநீற்றால் அவரை குணப்படுத்தினார். இனி சைவ மதத்தை தவிர வேறு எங்கும் போக மாட்டேன் என்று இறைவன் பதிகங்களால் பாடியும் உளவாறு பணி செய்தும் வாழ்ந்தார். இதையறிந்த சமணர்கள் மன்னர் மகேந்திரவர்மன் மூலம் அவருக்கு பல கொடுமைகள் செய்து துன்புறுத்தினார்கள். ஒரு தடவை அவரை கல்லில் கட்டி கடலில் தூக்கி வீசினார்கள். அப்பொழுது அவர் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பதிகம் பாடினார். இறைவன் அருளால் நீரில் மூழ்கிய கல் மிதந்து படகாக ஆனது. இப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்தால் எப்பேற்பட்ட துன்பமும் விலகி இறையருள் கிடைக்கும். பின்னர் அவரை சுண்ணாம்பு காலவாயில் வைத்து பூட்டி 7 நாட்கள் அடைத்து வைத்தனர். இறைவனை நினைத்து மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே என்று பதிகம் பாடியதும் சுண்ணாம்பு காலவாய் குளிர்ந்த அறையாக மாறிற்று. தினமும் மாலை நேரம் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த பதிகத்தை பாடினால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் விலகிவிடும். இதை அறிந்த அரசர் பட்டத்து யானை விட்டு அவரை கொல்வதற்காக ஏற்பாடு செய்தார். நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடியதும் யானை மண்டியிட்டு அவரை வணங்கி சென்றது. சமணர்கள் பேச்சை கேட்டு திருநாவுக்கரசருக்கு தீங்கிழைத்ததை எண்ணி அரசர் மனம் வருந்தினார். கழுத்தில் ருத்ராட்சத்துடனும் நெற்றியில் திருநீருடனும் கையில் உளவாரப்படை ஏந்தி 3000க்கும் மேற்பட்ட பாடல்களை பதிகங்களும் திருத்தாண்டகங்களும் ஆக பாடினார். பழுத்த பழமாக திருத்தொண்டு செய்து பக்தியில் திளைத்த திருநாவுக்கரசர் புகழூர் பெருமானிடம் இவ்வுலக வாழ்க்கை போதும் தம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார். திருவண்ணாமலை காலத்தி எல்லாம் நடந்து சென்று தரிசித்துவிட்டு கைலாயத்தில் இறைவன் உமாதேவியுடன் எழுந்திருக்கும் காட்சியை காண கைலை நோக்கி புறப்பட்டார். தள்ளாத வயதில் நடக்க முடியவில்லை என்ற போதும் உடம்பு தோய தரையில் புரண்டு வருவதை பார்த்த பெருமான் மனம் இறங்கி திருவையாற்றில் அங்கு உள்ள தெப்பக்குளத்தில் மூழ்கி எழுந்தால் எம்பெருமானின் கைலை காட்சியை காணலாம் என்றார். அதே மாதிரி அக்காட்சியை கண்டு மாதர்பிறை கன்னியானை என்று பதிகம் பாடி தொழுது வணங்கினார். சித்திரை மாத சதய நட்சத்திரத்தில் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்று திருத்தாண்டகம் பாடி சிவானந்த வடிவாகி இறைவனுடன் இரண்டர கலந்தார். அவர் பாடியுள்ள திருவிருத்தங்கள் திருநேரிசைப்பாக்கள் உள்ளத்தை உருக்கி கண்களில் நீர் வரவழைக்கும் உருக்கமானவை.
மீண்டும் சந்திப்போம். நன்றி.